பாவம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில கொண்டு வருகிற பாதிப்பும் விளைவுகளும் என்ன என்கிற பாவத்தை குறித்ததான ஒரு பைபிள் ஸ்டடியை தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தர இருக்கிறார். 1 யோவான் 3:9 வாசிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு தேவனுக்குள் மறுபடியும் பிறந்த ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசிகளாகிய கிறிஸ்துவர்கள் ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோமே, அப்போ இந்த வசனம் பொய்யா, இல்ல நாம் ஒழுங்காக ரட்சிக்கப்படவில்லையா, இதோடைய அர்த்தம் என்ன, பாவத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது, பாவம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில என்னென்ன பாதிப்புகளும் விளைவுகளும், பாவம் செய்யறது நிமித்தம் ஒரு விசுவாசி சந்திக்கிற பிரச்சனைகளும் காரியங்களும் என்ன என்கிற 5 காரியங்களை தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேச இருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நமக்கு பாவத்தை குறித்ததான ஒரு எச்சரிப்பின் செய்தியை நம்மோடு பேச இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பாவம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில கொண்டு வருகிற முதலாவது பாதிப்பு, பாவம் நேரத்தை திருடுகிறது, நம்முடைய ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்துகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளின் சம்பவத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களோடு உலாவ வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும், பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு நடக்க வேண்டும், அவர்களோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் இந்த ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தம் இந்த பூமிக்குள்ள பாவம் வந்தது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இந்த பாவத்தின் நிமித்தம் இப்பொழுது ஒன்றாய் இருந்த இந்த மனிதனும் இல்லனா மனுக்குலமும் தேவனும் பிரிந்து விட்டார்கள். இப்ப இந்த பாவத்துக்கு பிறகு என்ன நடக்குது? பழைய ஏற்பாட்டின் எல்லா சம்பவங்களும் நடந்து முடிகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இயேசு இந்த பூமிக்கு வந்து மரிக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் சபைக்குள்ள சேர்க்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு 2வது வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதற்கு பிறகு நடக்க போகிற சம்பவங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனத்துல யோவான் தரிசனமாய் கண்ட ஒரு சில காரியங்களை எழுதுகிறார். அதை மாத்திரம் நம்ம வாசிக்கலாமா? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். புதிய வானம் புதிய பூமின்னு என்ன அர்த்தம்? அப்ப இப்ப இருக்கிற இந்த பூமி அழிக்கப்படும். இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி will be destroyed. ஆனா ஆண்டவர் இதற்கு பதிலாக ஒரு புதிய வானமும் புதிய பூமியையும் உண்டாக்குறார். எதற்கு உண்டாக்குறாராமாம்? 3வது வசனம் சொல்லுகிறது, இதோ மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இந்த புதிய பூமியை உண்டாக்குனதற்கான நோக்கம் என்ன? இந்த சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் கொண்டு போய் அங்க வைத்து அவர்கள் மத்தியிலே தேவன் உலாவுவாராமா. அந்த ஜனங்கள் எல்லாம் தேவன் மத்தியில இருப்பார்கள், எல்லாம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இதே காரியத்தை தானே ஆண்டவர் ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்களில் செஞ்சார். ஒரு புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்கினார், அதுல மனுஷனை கொண்டு வந்து வச்சார், ஒவ்வொரு நாளும் அவனை வந்து சந்தித்தார். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இங்க வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். ஆனா இதே காரியத்தை தானே ஆதியாகமத்தில் ஆண்டவர் செஞ்சாரு. ஆனா இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க ஆண்டவர் செஞ்சாரு, அதை கெடுத்து போட்டது யார் என்றால் ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு குடும்பம் செய்த ஒரு பாவம். அவங்க என்ன நினைச்சாங்க? சரி, ஒரு பழம் தானே, இதை சாப்பிடல என்ன ஆயிரப்போகுது, ஒரு சின்ன பாவம் தானே, ஒரு சின்ன கீழ்ப்படியாம தானே, ஒரு சின்ன அக்கிரமம் தானே என்று சொல்லி அவர்கள் கடித்து சாப்பிட்டார்கள். ஆனால் அதோடைய விளைவு என்ன அப்படின்னா, மனுக்குலத்தின் 6000 வருடங்களின் காலம் வீணாய் போய்விட்டது. ஏன்னா ஆதாம்ல இருந்து இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த டைம்லைனை பார்த்தீங்கன்னா 6025 வருடங்கள் ஆயிருச்சு. இன்னும் எத்தனை காலம் ஆகும் தெரியல. இந்த புது பூமி வந்து நம்மெல்லாம் அந்த புதிய பூமியில போய் ஆண்டவர் ஆதியாகமத்தில் செஞ்சதை திரும்ப அந்த புது பூமியில எப்ப செய்ய போறார், இன்னும் எத்தனை வருஷம் வேஸ்ட் ஆகும் தெரியல. ஆனா ஒரு குடும்பம் ஒரு பாவம் செய்தது நிமித்தம் 6000 ஆண்டுகள் வீணாய் போயிருச்சுன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்போ ஒருவேளை இந்த ஆதாம் ஏவாள் அந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த புதிய வானம் புதிய பூமியில ஆண்டவர் வெளிப்படுத்தல சொன்ன பிரகாரம் இந்நேரம் நம்ம அப்படிதான் இருந்திருக்கணும். ஆனா பாவம் வந்து விட்டதே. இந்த பாவம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தையும் மனுக்குலத்திற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் தடை செய்யும் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் நமக்கு சாட்சி. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. என்றைக்கோ செய்த ஒரு பாவம், என்றைக்கோ செய்த துணிகரமாய் தவறு என்று தெரிந்தே, பாவம் என்று
என்று தெரிந்தே, கர்த்தருக்கு பிரியமில்லை, இதுக்கு தண்டனை வரும்னு தெரிந்தே துணிகரமாய் செய்த ஒரு சில பாவங்களின் நிமித்தம் ஆண்டவர் உங்க மேல என் மேல வைத்திருக்கிற திட்டங்கள் தாமதமாகி விட்டது. ஆண்டவர் உங்க மேல என் மேல வைத்திருந்த நோக்கங்களும் கொடுத்திருந்த நிறைவேற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னும் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் தாமதிக்கல, நம்முடைய வாழ்க்கையில துணிகரமாய் செய்த பாவங்கள். இன்றைக்கு நம்ம ஒரு நிலைமையில இருக்கிறோம்ல, ஒரு லெவல் ஆஃப் லைஃப்ல இருக்கிறோம். இந்த இவ்வளவு தூரம் பொருளாதாரம், இந்த இடத்துல இருக்கிறேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு நன்மைகள் இருக்குல்ல, இந்த இடத்திற்கு நியாயமா நம்ம பரிசுத்தமா ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருந்தோம்னா இந்த இடத்துக்கு, அதாவது இப்ப இருக்கிற இந்த லெவலுக்கு நம்ம ஒரு 2 வருஷம் இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்திருப்போம். ஆனா இன்னைக்கு தான் நம்ம இந்த இடத்துக்கே வரோம். என்ன காரணம்? துணிகரமாய் செய்த பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்த ஒரு சில காரியங்கள், தவறு பாவம்னு தெரிஞ்சே இன்றைக்கும் தொடர்ந்து அதை செய்கிறோமே. ஆனாலும் கர்த்தர் நம்ம கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கோம். கர்த்தருக்கு இது பிரியமில்லை, கர்த்தர் இதை அருவருக்கிறார் என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் ஒரு சில பாவங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருப்பீங்கன்னா, வசனத்தின் மூலமாய் நிச்சயமாய் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் இன்னும் தாமதமாகும், இன்னும் லேட் ஆகும், இன்னும் நம்ம அநேக வருடங்களை இழக்க வேண்டியது காரியமாக இருக்கும். அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு காரணம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதெல்லாம் இல்லை, என் வாழ்க்கையில் செய்த பாவங்கள். இன்னைக்கு நான் துணிகரமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு சில தவறுகள், இன்னைக்கு என்னுடைய கோபத்தை விட முடியல, என்னுடைய ஆத்திரத்தை விட முடியல, பண ஆசையை விட முடியல, மற்றவர்களை குறித்து குறை பேசுகிறத விட முடியல, பரிசுத்தமாக என்னால் வாழ முடியல, ஆப்போசிட் செக்ஸ் கூட ஆண்டவரே என்னுடைய கண்களின் பாவம் இச்சை எல்லாம் இருக்கு ஆண்டவரே, இதெல்லாவற்றையும் நான் தூக்கி போடுறேன். இதெல்லாம் துணிகரமாய் நான் செய்து கொண்டிருக்கிற பாவம், இதெல்லாவற்றையும் தூக்கி போடும் பொழுது நிச்சயமா இத்தனை ஆண்டுகளில் உங்க வாழ்க்கையில எந்த நாட்களை, எத்தனை காலத்தை இழந்தீர்களோ அதெல்லாவற்றுக்கும் ஈடு கட்ட கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்னே ஒன்று, துணிகரமான பாவத்திற்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம், பரிசுத்தமாக வாழுவதற்கு கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஏன்னா நேரத்தை இந்த பாவம் வீணடிக்கிறது. நிச்சயமாய் பரிசுத்தமாய் வாழ நம்ம பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில பாவம் செய்கிற விளைவு என்ன அப்படின்னா, பாவம் நம்முடைய சந்தோஷத்தை திருடும். இதை கேட்டோம் நீங்கள் யோசிக்கலாம், அட இவ்வளோதானா, சந்தோஷத்தை திருடுனா என்ன, ஆல்ரெடி சந்தோஷம் இல்லாமல் தான் பிரதர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆல்ரெடி துக்கமாக அப்படியே வெறுப்பில் வாழணுமே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சந்தோஷத்தை திருடுனா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இப்போ இந்த சந்தோஷம் எங்கிருந்து வருது? பணம் இருக்கிறதுனால வருதா, இல்லை ஆஸ்தி சொத்து இருக்கிறனால வருதா, இல்லைங்க எங்கேயாவது டூர் போகிறோம், இல்லைனா ஃபாரின் கண்ட்ரிக்கு அப்படியே டூர் போயிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டு வரதுனால சந்தோஷம், இல்லை பாவம் செய்கிறதுனால சந்தோஷம்? இல்லை, இதெல்லாம் டெம்பரரியான அந்த நேரத்திற்கு இருக்கிற சந்தோஷம். திரும்ப பேக் டு அந்த டிப்ரெஷனுக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் சந்தோஷத்தின் ஊற்று, நமக்குள்ள மகிழ்ச்சியின் ஊற்று, சமாதானத்தின் ஊற்று யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த சந்தோஷம் பாவம் திருடிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இது ஏன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, இந்த சந்தோஷம் தான் நம்முடைய பலன். ஏன் வசனம் சொல்லுகிறது, the joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் சரீர பிரகாரமா பலனா இருக்கணுமா? நீங்களும் நானும் பிசிக்கலா பலனா இருக்கணும், மென்டலா இல்லைனா சைக்கலாஜிக்கலா பலன் உள்ளவர்களா இருக்கணும்னா நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த பாவம் என்ன பண்ணுகிறது? நம்முடைய சந்தோஷத்தை திருடுகிறது. எப்படி திருடுது? இந்த சந்தோஷத்தின் ஊற்று பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். do not grieve the holy spirit அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எப்படி துக்கப்படுத்த முடியும்? நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அவரை துக்கப்படுத்தலாம். நம்ம பாவம் செய்கிறோம், நமக்குள் இந்த சந்தோஷத்தின் ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள துக்கமா இருக்கும்போது வெளியே நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்போ என்ன பிரச்சனை? அவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு, அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய செயல்களின் நிமித்தம், நாம் பண்ணுகிற ஒரு சில காரியங்களின் நிமித்தம் துக்கப்படுத்திட்டு அவர் உள்ள துக்கமா இருக்கும் பொழுது, ஏன்னா அவர் தான் சோர்ஸ் ஆஃப் ஜாய், அவர் தான் சந்தோஷத்தின் ஊற்று, அவர் துக்கமா இருக்கும்போது நம்ம எப்படி வெளியே சந்தோஷமா இருக்க முடியும்? நம்ம சந்தோஷமா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பலன் குன்றி போகும். அதனால தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள், அதனால தான் இன்னைக்கு நம்ம எந்த பிரச்சனையை கண்டாலும் அப்படியே சோர்ந்து போய்
எதற்கடா வாழ்கிறோம், என்னடா வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குங்க பிரதர், எங்கேயாவது ஓடி போயிடலான் இருக்கு. ஒரு சிலர் இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் செத்துட்டா நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட பலவீனமானவர்களை போல பேசுவதற்கு காரணம் என்ன? சந்தோஷத்தின், மகிழ்ச்சியின், சமாதானத்தின் ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் நம் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் உள்ள சந்தோஷமா இருந்தார்னா நோ மேட்டர் அவர் சிச்சுவேஷன், நம்மை சுற்றி எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமா இருப்போம். ஏன்னா உள்ள அவர் சந்தோஷமா இருக்கிறாருல்ல. ஆனால் உள்ள அவர் துக்கம் படுத்திட்டு உள்ள அவரை நம்ம சோகமா உட்கார வச்சுட்டு அவரை மட்டுப்படுத்தி அவரை அசட்டை பண்ணிட்டு நம்ம வெளியே சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதை தேடினாலும் உலகத்தில் எந்த இடத்துக்கு ஓடினாலும் சந்தோஷமா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் ஏன் முக்கியம்? சந்தோஷமா இருந்தால் தான் பலனா இருக்க முடியும். சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சந்தோஷம் எங்கிருந்து வருது? நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தின் ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமா இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். கடந்த நாட்கள்ல நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட் சைடில் பெரிய ஒரு கூட்டம். நான் கூட ஆக்சிடென்ட் போல என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லி நானும் வண்டியை நிறுத்திட்டு போய் பார்த்தா நடுவில் ஒரு பொண்ணு உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. நானும் என்னடா ரத்தம் வந்துருச்சா, அடிபட்டுருச்சா, கை கால் ஏதாவது உடஞ்சிருச்சான்னு பார்த்தா ஒரு அடியும் இல்லை, ஒரு ரத்தமும் வரல. ஆனால் உட்காந்து பயங்கரமாக தேம்பி அழுதுட்டு இருக்கா. எல்லாரும் சுற்றி உட்காந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் பார்த்து, பிரதர் என்னாச்சு, எதுக்கு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா அப்படின்னா அவர் சொன்னார், அந்த பொண்ணு பஸ்ஸில் இறங்கும்போது ஒரு வாலிப பையன் அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளுடைய சரீரத்தில் தொடக்கூடாத ஒரு இடத்துல ரொம்ப அசிங்கமாக ரொம்ப தொட்டுட்டு அவன் போயிட்டான். அது அவளுடைய பர்மிஷன் இல்லாமல். அதை கண்டு அவளுக்குள்ள ஒரு அருவருப்பான ஒரு ஃபீலிங், அவளுக்குள்ள இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஏதோ ஒரு புழு நெளியிற மாதிரி அவன் நெளியிறான். நான் பார்த்துட்டு சரி இந்த காலத்தில் இப்படி தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை நம்ம அப்படி தானே ட்ரீட் பண்ணுறோம். அவருக்கு பிடிக்காத இடத்திற்கு அவரை கொண்டு போகிறோம். ஏன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு பிடிக்காத இடத்துக்கு போகிறோம். அவருக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது. அவருக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசுகிறோம். அவருக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது. அவருக்கு பிடிக்காத ஒரு சில செயல்களை செய்கிறோம், பாவங்களை செய்கிறோம், போத வஸ்துகளை எடுத்துக்கொள்கிறோம். அவருக்கு எதெல்லாம் அருவருப்போ எல்லாவற்றையும் நான் செய்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நம்மை விட்டு வெளியே போகவும் முடியல, நமக்குள்ள இருக்கவும் முடியல. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவு சங்கட்டமான, எவ்வளவு ஒரு 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 இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவர் நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு பாவம் செய்கிற நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவியானவருடைய பெயரே என்னன்னா பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தமான ஆவியானவர். ஆனால் நம்ம செயல், நம்ம பேச்சு, நம்முடைய சிந்தை, நம்முடைய பார்வை, நம்ம யோசிக்கிற யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் எப்படிங்க இருக்க முடியும் நமக்குள்ள? ஆனாலும் பல்ல கடிச்சிட்டு அநேக நேரத்தில் நமக்குள்ள இருக்கிறதற்கு காரணம் அவர் இன்னமும் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அவர் துக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? நம்ம வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்? சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம், எவ்வளோ பட்டங்கள் விருதுகள் வேணாலும் வாங்கலாம், எங்கே வேணாலும் டூர் பார்க்கலாம், என்ன வேணாலும் லைஃப்பில் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை துக்கப்படுத்திட்டு நம்மால் நிச்சயமாக சந்தோஷமாக வாழவே முடியாது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் எந்த மனிதனை பிரியப்படுத்தி எந்த மனிதனை நான் சந்தோஷப்படுத்துகிறேனோ இல்லையோ, உம்மை பிரியப்படுத்தவும் உம்மை துக்கப்படுத்தாத படிக்கவும் நான் பரிசுத்தமாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். பாவத்தை மேற்கொள்ளுகிற பலனை கொடுங்கப்பா. இந்த பாவத்தின் நிமித்தம் அவனுடைய சந்தோஷம், சமாதானத்தை இழந்துட்டேன். அதனால ஆண்டவரே பலனை இழந்து விட்டேன். மீண்டும் ஆண்டவரே எனக்குள்ள சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருவீராக, எனக்கு கிருபை செய்வீராக என்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவது, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில பாவம் கொண்டு வருகிற விளைவு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு தூர போய்விடுவார். இல்லைனா தேவன் நம்மை விட்டு தூர போய்விடுவார். அதாவது நமக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனா தூரமா போயிடுவார். இதை புரிந்து கொள்வதற்கு கடந்த நாட்களில் நம்முடைய சேனலில் இஸ்ரவேல் ஜனங்களோடு தொடர்ந்து பேசி கொண்டிருந்த தேவன் மல்கியாவின் புஸ்தகத்திற்கு பிறகு மௌனமாய் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன என்று சொல்லி ஒரு 7-8 காரியங்களை நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். அதே காரியம்தான்
இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டா இருந்தாரே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ அப்பெல்லாம் பின்னாடி போய் மீண்டும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் இழந்ததற்கு ரெட்டிப்பான பலனை தருவேன். ஒரு சில நேரத்தில் கோபப்பட்டு அவங்களை சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போனாலும் திரும்ப சிறையிருப்பிலிருந்து சொந்த தேசத்திற்கு கொண்டு வந்து அவங்களை மீண்டும் நல்லா வாழ வச்சு ஆசீர்வதித்து உயர்த்தி மகிமைப்படுத்தி அப்படி அன்பாக இருந்த தேவன் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களோடு பேசுறத சுத்தமாக நிறுத்திட்டார். எத்தனை வருஷம்னா 400 வருஷம். ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அவருடைய செய்தியின் மூலமாக, வசனத்தின் மூலமாக, பைபிள் ஸ்டடி மூலமாக, இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் மூலமாக நம்மோடு பேசும்போது அதை நம்ம ரொம்ப அலட்சியமாக ரொம்ப அசட்டை பண்ணுகிறவர்களை போல இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இல்லை ஆண்டவரை, ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் என்னோடு பேசாமல் போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம செய்கிற பாவம் அப்படி தான் பண்ணும். நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் துக்கப்பட்டு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் அ டைம் he will stop talking to us. நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது, நம்ம இது செய்யலாமா வேணாமா கர்த்தர்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டார். ஜெபம் பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு பேச மாட்டார். இல்லைனா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு வழியை காட்டுங்கன்னா வழியை காட்ட மாட்டார். ஏன்னா நம்முடைய பாவம் கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை நீங்கள் என்னோடு பேசாமல் மட்டும் இருந்துடாதீங்கப்பா, என்னோடு இடைப்படாமல் இருந்துடாதீங்க, என்னை வழி நடத்தாமல் என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரை, என்னோட பேசுகிறத நிறுத்திடாதீங்க ஆண்டவரை, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கிலீஷில் இன்னும் அழகாக இருக்குது, யூ கேன் டூ நத்திங் வித்தவுட் மீ. ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன், பாவத்தை விட்டு விலகி நான் வரேன், நீங்கள் என்னோடு கூட இருங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 4வது, பாவம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் தேவனுடைய சிட்சையை கொண்டு வரும். சிச்சை அப்படின்னா பனிஷ்மெண்ட் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிச்சிக்கிறார். நம்ம தப்பு செய்யும் போது எப்படி நம்முடைய பிள்ளைகளை சிச்சிக்கிறோமோ அதே போல் நாம் பாவம் செய்து துணிகரமாக பாவத்தில் தொடர்ந்து இருக்கும்போது கர்த்தர் ஒரு சில நேரத்தில் நம்மை கண்டிப்பாக சிச்சிக்கிற ஒரு நல்ல அன்புள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் சிச்சிக்கிறாரா அப்படின்னா இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, நீயே உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ பண்ணதெல்லாம் கரெக்டா, நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சரிதானா, எனக்கு உகந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக நீ வாழ்ந்து இப்படி தான் இருக்கிறியா, உன் வாழ்க்கையை நீயே கொஞ்சம் சோதித்து அறிந்து பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நம்ம செய்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதா இல்லையா யோசிச்சு பார்ப்போமே. நம்ம பேசுகிற வார்த்தைகள், கணவன் மனைவி கிட்ட உள்ள சண்டை வரும்பொழுது நாம் கோபப்படுற விதம், கோபப்பட்டால் அதுக்கு பிறகு நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய ஆக்ஷன்ஸு, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இதை நம்ம நிதானித்து நாமே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நியாயம் தீர்க்கப்படும். ஆனால் இதெல்லாம் நீ யோசித்து பார்த்து நீ சரி பண்ணலைன்னா என்னுடைய சிச்சை வரும் என்று கர்த்தர் அந்த வசனத்துக்கு கீழேயே நம்மை பார்த்து சொல்லுகிறார். துணிகரமான பாவத்திற்கு விலகி ஓடுவோம், கர்த்தர் தாமே நம்மை பரிசுத்தமாய் பாதுகாப்பாராக. 5வதாக, பாவம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் செய்கிற இல்லைனா கொண்டு வருகிற பாதிப்பு என்ன தெரியுமா, நாம் செய்கிற ஜெபங்கள் எல்லாம் வல்லமையற்றதாக மாற்றிவிடும். நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சரி, நம்ம எவ்வளவுதான் உபவாசம் இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவுதான் அழுது புரண்டாலும் சரி, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் will become powerless. ஏன்னா பாவம் நம்முடைய ஜெபத்தை தடை செய்யும். நீதிமானின் ஜெபத்திற்கு மிகுந்த பலன் இருக்கிறது. அப்போ ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான் அப்படின்னா ஆண்டவர் அவன் நீதிமானா இல்லையா என்று சொல்லி பார்த்து தான் அவனுக்கு பலன் தரலாமா இல்லை மிகுந்த பலன் தரலாமா என்று சொல்லி பார்க்கிறார். அப்போது இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திற்கு மிகுந்த பலன் வரணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் ரொம்ப பதில் தந்து நம்மோடு பேச வேண்டும், நம்மை நடத்த வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். அப்படின்னா நீங்களும் நானும் நீதிமானாக இருப்பது அவசியம். நீதிமான்னா ஏதோ பெரிய ஒரு வார்த்தை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழ்தான் நீதிமான். பாவத்தை விட்டு விலகி ஓடினா நீதிமான்.
கர்த்தரை இல்லைன்னா நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நீதிமான். அவ்வளோதான். இட் இஸ் ஸோ சிம்பிள். பாவமும் இருக்குது, நான் ஜெபமும் செய்கிறேன். நான் பாவமும் செய்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கும் போகிறேன். நான் பாவத்திலும் ஈடுபட்டு கொண்டு நான் கர்த்தருக்கு நான் ஊழியமும் செய்கிறேன். இல்லைனா சண்டே சர்ச்சில் போய் நல்ல விடுதலையோடு நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னா, ஆராதிக்கலாம், சபைக்கு போகலாம், கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் பெருசாக மாறப்போகிறது இல்லை. ஏன்னா நம்ம ஜெபம் கேட்டால் தானே அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். பதில் வந்தால் தானே நம்முடைய வாழ்க்கை மாறும். அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் துணிகரமான பாவம் செஞ்சு என்னுடைய ஜெபங்களெல்லாம் தடை செய்யாமல் இருக்கிறதற்கு எனக்கு பலன் தருவீராகப்பா என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாக இந்த 5 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா நம்ம துணிகரமான பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். துணிகரமான பாவத்திற்கு விலகி ஓடுவோம். கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிப்போம். 2வது வருகைக்கென்று சொல்லி ஆயத்தமாகுவோம். ஏன்னா முதல் படைக்கப்பட்ட வானமும் பூமியும் அழிய போகுது. ஆனால் நீங்களும் நானும் பாவம் செய்யாதவர்களாக இருந்தால் யோவான் சொல்லுகிற பிரகாரம் புதிய வானம் புதிய பூமி, அங்கே போய் தேவனோடு நித்தியமாய் நாம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் இன்றைக்கே பாவத்திலிருந்து விடுபட வேண்டிய கிருபையையும் பலனையும் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. காட் பிளஸ் யூ. இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நாம் இணையலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். God bless you.